திருநெல்வேலி மாவட்டம் அரியகுளத்தில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். சகோதரர் வானமாமலை அவர்களே, நிறைவாக உங்களிடம் தமிழ்நாட்டினுடைய செய்தியும் தேசத்துடைய செய்தியும் வரலாற்று பதிவுகளை பேசவிருக்கின்ற சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாபெரும் தலைவர், இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜராக நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் மேனாள் நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களே, இந்த கூட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த தேசத்துடைய தந்தை தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற பாஜகவை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் நிதிநிலை அறிக்கையை பற்றியும் இந்த தேசத்தில் நடக்கின்ற பாஜகவின் அலட்சிய போக்கு, குளறுபடிகள் எல்லாவற்றையும் அழகாக எடுத்துரைத்தார்கள். நாம் இப்போ எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நம் இயக்க பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய சீரமைப்பு தலைவர் சொன்னார். காலையில் 5:30 மணிக்கு இழந்து 7 மணிக்கு புறப்பட்டு திருப்பெரும்புதூர் நம்முடைய தலைவர் மேனாள் பிரதமர் ஸ்ரீபெரும்புதூர் தன்னுடைய தியாகரத்தை சிந்தி உறங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜீவ்காந்தி நினைவால் அங்கே நம்முடைய இயக்கப்பணியை காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். எல்லோருக்கும் அடையாள அட்டை கொடுத்தோம். அதற்கு பிறகு மணிமங்கலம் கிராமத்தில் அடையாள அட்டை கொடுக்கும் பணி, மூன்றாவதாக தாம்பரம் மாநகராட்சியில் பல்லாவரம் சட்டப்பேரவையில் நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்கள் பிரம்மாண்டமாக ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் 1000 பேருக்கு அடையாள அட்டை கிராம கமிட்டிக்கு கொடுத்தோம். அரியாகுளம் பகுதியில் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அங்கே அடையாள அட்டை கொடுத்து சிறப்புரை ஆற்றினோம். இப்போ இது 5வது கூட்டம். நாம் மட்டும் இதை செய்யவில்லை. 1000 தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும், பெருங்கோட்ட மண்டல பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் அனைவரும் இந்த கிராம கமிட்டியை அமைப்பதற்கு முழுமூச்சாக கிராமங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இன்று தேவக்கோட்டையில் சுட்டெரிக்கும் வெயில்ல 2 மணிக்கு கிராம கமிட்டி கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கார். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். அவருடைய வயது, அவருடைய பொறுப்பு, இந்த தேசத்தில் தலை நிமிர்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர், சீனியர் மோஸ்ட் லீடர் என்றுவார்கள். ஜனநாயகத்தில் ஒரு பெரிய தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது ஐயா ப. சிதம்பரம் அவர்கள். அவர் இன்னைக்கு தேவக்கோட்டையில் 2 மணிக்கு கமிட்டி போடுறார். சோசியல் மீடியாவில் படத்தை பார்த்து கேட்டேன், ஐயாவே கலந்துட்டாரா நமங்க தேவக்கோட்டையில் உட்காந்துருக்காரு, உட்காந்து கமிட்டி போட்டுட்ருக்காரு. அப்போ நாமெல்லாம் என்ன செய்யணும்? நாமெல்லாம் 60 நாட்கள் நாம் தேதி கொடுத்துருக்கோம். ஜனவரி 8ஆம் தேதி இதை ஆரம்பித்தோம். பிப்ரவரி 8 போயிட்டு இன்னைக்கு இன்னும் 1 வாரம் ஆயிருக்கு. இன்னும் 3 வார காலங்களில் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் 100% நாம் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு அடையாள அட்டை பணியை நாம் துவக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருக்கிறார்? அமெரிக்காவில் இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு இருக்கிறார். ட்ரம்புக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு சேகரிக்க சென்றார். உலகத்திலேயே ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு தேர்தலில் கலந்து கொண்டு இன்னொரு நாட்டு அதிபருக்கு வாக்கு சேகரித்த விசித்திரம் வரலாறு நரேந்திர மோடி அவர்கள் செய்தார். என்ன சொன்னார்? ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று சொன்னார். அடுத்த ஆட்சி ட்ரம்புடைய சர்க்கார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். குஜராத் மக்கள், இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த மக்களை பார்த்து வாக்கு சேகரித்தார். ட்ரம்ப் அவர்கள் தோல்வி அடைந்தார். அப்பொழுதே முடிவு செய்தார், மோடி எதை தொட்டாலும் தோல்விதான், இனி வரும் காலங்களில் அவர் அழைக்க கூடாது. ஆனால் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அங்கு அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியர்களை கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு இந்தியாவிற்கு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இது ஒரு விமானம் இல்லை, 2வது விமானத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒரு பிரதமர்,
ஏன் மௌனமாக இருக்கிறார்? இந்தியர்களுக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஒரு காலத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம், ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இவர்கள் தான் வல்லரசுகள். ஒன்று ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஜவஹர்லால் நேரு ஒரு முடிவெடுத்தார், நாங்கள் அமெரிக்காவையும் சார்ந்திருக்க மாட்டோம், ரஷ்யாவையும் சார்ந்திருக்க மாட்டோம், சுயசார்புள்ள நாடாக இருப்போம். நாங்கள் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், எந்த நாட்டையும் எந்த வல்லரசையும் சாராத எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று தைரியமாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவெடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. நம்ம கூட ஏஐசிசியிலிருந்து தலைப்பு கொடுத்தது ஜெய் பீம் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான், இந்த 3 தான் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஜவஹர்லால் நேருவை சேர்த்துட்டோம். ஏன் சேர்த்துட்டோம்னா, ஜவஹர்லால் நேரு இல்லாமல் இந்த வரலாறை எழுத முடியாது, ஜவஹர்லால் நேரு இல்லாமல் அம்பேத்கரை தொட முடியாது, ஜவஹர்லால் நேரு இல்லாமல் பாபு காந்தி அவர்களை பேச முடியாது என்று நாம் நேருவையும் சேர்த்து பேசுகிறோம் என்று சொன்னோம். இந்த தலைப்பில் தான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது பொதுக்கூட்டம். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நம்முடைய ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் மதுரையில் சிறப்புரையாற்றினார். இப்பொழுது இங்கே சிறப்புரை, இன்னும் எல்லா மாவட்டங்களிலும் இது விரிவடைந்து அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அவர் பேசிவிட்டு காரைக்குடிக்கு செல்ல வேண்டும். ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கு மேல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல் பயணம் மேற்கொள்ள வேண்டும். சுட்டெரிக்கும்